ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் அண்ட் தமிழ். நான் உங்கள் சாதி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிசியில் கேம் விளையாடுறீங்க, அதோட நிறைய பேர் பிசி யூஸ் பண்ணிட்டும் இருக்கீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் லெக் ஆகிருக்கும், அதோட கேம் ப்ளே பண்ணும்போது நிறைய பேர் லெக் ஆகிருக்கும். அப்படி லெக் ஆகிறத எப்படி தடுக்கிறது, அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைப்ஸ் ரீச் பண்ணதுக்கு இன்னும் 270 சப்ஸ்கிரைப்ஸ் தான் தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் ஒன்று தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க டவுன்லோடுன்ற பட்டன் ஒன்று காட்டும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட் எனிவேன்னு கேட்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் 122 MB தான். இதை நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே டவுன்லோடான ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் ரெண்டு இருக்கும், அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு இது ரெண்டு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று வந்திருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டப் ஃப்ரீ அண்ட் இருக்கும், இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் லோ ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, ஐ எக்ஸ்பெக்ட் த அக்ரிமெண்ட்ன்றதை. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாலை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபினிஷை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நோ தேங்க்ஸ் கண்டினியூ டு ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் கீழே ஸ்டார்ட் லோ ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீ இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நோ தேங்க்ஸ் கண்டினியூ டு லோ ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பிசியில் இருக்கிற கேமை செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் லெக் ஆகிற கேமை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ℊ𝕆𝕂 மோஸ்ட் வாண்டடை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த கேம் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லோட் ஆப்டிமைசேஷன் பேக்கேஜ் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேமை எந்த ஃபைலில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. நான் ஏற்கனவே இதை செஞ்சிட்டேன், அதால் எனக்கு இப்படி வருது. உங்களுக்கு இப்படி வராது, ஆட்டோவாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கேமுக்கிட்ட போய்க்கோங்க. இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்கும்,
இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டேன். அப்படி கிளிக் பண்ணோடனே இதில் பாருங்கள் ஒரு புதிய ஃபைல் ஒன்று டெட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் இந்த ரெசல்யூஷனை தான் இங்கே செலக்ட் பண்ணணும். நீங்கள் இதில் நான் அந்த ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள் பிசியில் வேறு மாதிரி ரெசல்யூஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சொல்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவர் கேம் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆப்டிமைஸ்ட், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் கேம் நோ. இந்த சாஃப்ட்வேரால் வந்து உங்கள் கேமை ஒரு 80% லெக் ஆகாமல் ப்ளே பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தால் கன்ஃபார்மாக உங்களுக்கும் லெக் ஆகாமல் விளையாட முடியும். கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தால் கன்ஃபார்மாக உங்களுக்கும் இந்த மெத்தட் ஒர்க் ஆகிருக்கும். அதோட நீங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண இன்னும் 270 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை வீடியோ பெறுவது உங்கள் சாதி.